நான் செபிக்கிறோருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 16வது அதிகாரத்தில் 3வது வசனத்தில், உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். நம்முடைய செய்கைகளை கர்த்தருக்கு நாம் ஒப்புவிக்க வேண்டும். அது எதை காட்டுகிறது? நம்மை முற்றிலுமாய் கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்க வேண்டும். கர்த்தருடைய சித்தத்துக்கு அர்ப்பணித்து நாம் செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது நம்முடைய யோசனைகளை எல்லாம் கர்த்தர் என்ன செய்ய ஆரம்பிப்பார்? உறுதிப்படுத்த ஆரம்பிப்பார். பாருங்க, இன்றைக்கு சில பேர் பாருங்க, தங்க மனசுல பட்டதெல்லாம் அப்படியே செய்ய ஆரம்பிப்பாங்க. எனக்கு இது சரின்னு பட்டது, நான் இப்படி செய்ய போறேன். ஏன் நான் பார்க்காத அனுபவமா, எனக்கு இல்லாத அனுபவமா, என் வாழ்க்கையில் எத்தனையோ காரியங்கள் இப்படிலாம் சந்தித்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தங்களையே சார்ந்து செயல்பட ஆரம்பிப்பாங்க. ஆனால் கர்த்தர் நமக்கு என்ன கற்றுத்தருகிறார்? நம்மை முதலில் அவருக்கு நாம் அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய சித்தத்துக்கு ஏற்ப நம்மை நாம் அர்ப்பணிக்க வேண்டியது அவசியம். ஆண்டோடைய சித்தத்துக்கு அர்ப்பணிக்காமல் செய்கிற எந்த காரியமாக இருந்தாலும் அது ஆரம்பத்தில் ஜெயத்தை கொடுக்கறது போல இருக்கலாம், ஆனால் முடிவில் அது ஒரு தோல்விக்கு நேராக தான் நடத்த ஆரம்பிக்கும். பாருங்க, அருமையான வாலிப மகனே, வாலிப மகளே, உன் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சித்தத்துக்கு அர்ப்பணித்து விடு. உன் யோசனைகளை கூட கர்த்தர் என்ன செய்வார்? உறுதிப்படுத்த ஆரம்பிப்பார். பாருங்க, ஏன்னா அவருடைய சித்தத்துக்கு நம்மளை அர்ப்பணித்துட்டுன்னு வச்சுக்கோங்களேன், நம்முடைய யோசனை கூட கர்த்தருக்கேற்றதான் மாற ஆரம்பிக்கும். தீமையான காரியங்கள் யோசனையாக இருக்காது. பாருங்க, ஏனென்றால் ஆழமான அர்ப்பணிப்பு நம்முடைய சிந்தைகளையும் பரிசுத்தப்படுத்திவிடும். பாருங்க, அருமையான மகனே, அருமையான மகளே, உன்னை கர்த்தருக்கு ஒப்புவி. உன் யோசனைகள் எல்லாம் நிலைவரப்படத்தக்கதாய் கர்த்தர் அவைகளெல்லாம் உறுதிப்படுத்த ஆரம்பிப்பார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.